தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா, விருதுநகர்ல இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற கொன்றை வேந்தன் செய்யுள் உண்டி சுருங்குதல் பெண்டீருக்கு அழகு. உண்டி அப்படிங்கிறது உணவை குறிக்கிறது. சுருங்குதல் அதை சுருக்கமாக எடுத்துக்கொள்வது. பெண்டீருக்கு அழகு அதுதான் பெண்களை அழகாக்கும், இல்லை அதுவே பெண்களுக்கு அழகு தரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ இது ஏன் ஆண்களுக்கு சொல்லலை, பெண்களுக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படையாகவே நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, எந்த விதத்தில் ஆண் உடல் பெண் உடல் மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய உணவு நம்ம உடலில் சுரக்கக்கூடிய எச்சிலோடு சேருது. இரண்டாவது, அந்த எச்சிலில் இருந்து இந்த உணவு மூலமாக நம்ம உடலுக்கு தேவையான இரத்தமாக அது பிரியுது. அந்த இரத்த அணுக்கள் தான் சேர்ந்து நம்ம உடலில் தசையாக மாறுது. அந்த தசையில் இருந்து தான் கொழுப்புகள் உருவாகுது. கொழுப்பில் இருந்து அடுத்து எலும்புகள் உருவாகுது. எலும்புகளுக்குள்ள மஜ்ஜைகள் உருவாகுது. இது வரைக்கும் இந்த 6 நிலைகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் வருது. 7வதாக தான் அந்த மஜ்ஜைகள்ல இருந்து ஆண்களுக்கு விந்துக்களாக பிரியுது, பெண்களுக்கு கருமுட்டையாக பிரியுது. அது வரைக்கும் ஆண் பெண் இருவருமே ஒரே உடல் அமைப்பில் தான் இருக்காங்க. இப்போ ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய விந்து அணுக்களோட எண்ணிக்கை வந்து 1 மணி நேரத்தில் ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த விந்து அணுக்களோட எண்ணிக்கை வந்து 1000கணக்கானதாக சுரக்குது. அதே இது பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 30 நாளுக்கு ஒரு முறை ஒரே ஒரு கருமுட்டை தான் வந்து சுரக்குது. இதுதான் ஆண் உடலுக்கும் பெண் உடலுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். மீதி எல்லாமே இருவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ 1 மணி நேரத்தில் 1000கணக்கான விந்துக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆண் உடல் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கருமுட்டையை கொடுக்கக்கூடிய பெண் உடல். இந்த 2 உடலையும் தான் நாம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பெண்களுடைய உடல் அமைப்பு தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை தான் நம்ம ரொம்ப போற்றி பாதுகாக்கணும். அப்போ அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான உணவு அவசியம், எது சாப்பிடக்கூடாது, அவங்க உடலை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அறிவு வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த காலத்தில் உணவு அப்படின்னாலே பெண்களுடைய உடல் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்க வேண்டியது. அவங்களுக்கு உணவை பற்றின அறிவு கட்டாயம் தேவை அப்படிங்கிறதுக்காக கூட அந்த செய்யுள் இருக்கலாம். உண்டி சுருங்குதல் பெண்டீருக்கு அழகு. பெண்களுடைய உடல், இந்த இடத்துல அழகு அப்படிங்கிறது ஆரோக்கியம்னு எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய உடலுக்கு எது சிறந்த உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பெண்ணுக்கான அழகே. இது ஒரு கருத்து. நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப சிறப்பானது எதுன்னா விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல் சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் அந்த வீட்டு பெண்கள் தான். இப்போ உண்டி சுருங்குதல் பெண்டீருக்கு அழகு அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய சிறப்பே அதுதான். விருந்தினர் வரும்போது தன்னுடைய உணவை சுருக்கி கொண்டு வர்ற விருந்தினர்களை நல்லா உபசரிப்பதே ஒரு பெண்ணிற்கு சிறப்பான குணம். அந்த அர்த்தத்திலையும் உண்டி சுருங்குதல் பெண்டீருக்கு அழகு அப்படியும் நாம் புரிந்துக்கலாம். ஔவையார் வந்து ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாகவும் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பெண்கள் வந்து நம்ம 3 வேளையும் சுவையாக சமைக்கணும் அப்படின்னு அடுப்படிக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய திறமை என்ன, நமக்கு என்ன பிடிக்கும், அந்த இதையே நம்மளால் உணர முடியாது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அடுப்படியில் இருக்கக்கூடிய காலத்தை வந்து சுருக்கிட்டு நமக்கான நேரத்தை நாம் வந்து பெருக்கிறோமோ அப்போ தான் ஒரு பெண் அவளுடைய அழகு என்ன, அவளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத புரிந்துக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம காலத்தை வந்து அந்த உணவு தயாரிக்கிறதுல சுருக்கமாக செயல்படுறோமோ அந்த அளவுக்கு அந்த பெண் சிறப்பாக வெளியில் செயல்பட முடியும். அந்த அர்த்தத்திலையும் நாம் புரிந்துக்கலாம். ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது பெண்கள் கையில் தான் இருக்குது.
இப்போ தான் நாம் 3 வேளையும் நல்லா சாப்பிடணும், இந்த புரோட்டீன் எடுக்கணும், விட்டமின் எடுக்கணும், வாரம் ஒரு நாள் ஹோட்டல் போகணுன்னு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டோம். அந்த காலத்தில் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு மட்டும்தான் அவங்க நல்லா சுவையான உணவாக விருந்து மாதிரி சாப்பிடுவாங்க. மற்ற நாட்கள்லாம் பழைய சாதம், கஞ்சி, கூழ் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. ஒரு ஆண் எவ்வளவுக்கு எவ்வளவு சுவையை குறைச்சி சுருக்கமாக உணவை எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால நல்லா இயங்க முடியும், அதிகமான வேலை பார்க்க முடியும். அப்போ அவங்க அந்த வயலில் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு அந்த உணவு தான் சரியாக இருந்திருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இந்த மாதிரியான விருந்து சாப்பிட்றது அன்னைக்கு முழுவதும் அவங்க நல்லா தூங்கி ஓய்வெடுத்து அவங்க உடலை அடுத்து வேலை பார்க்குறதுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய கலாச்சாரமே எப்படி மாறிடுச்சுன்னா, நம்ம பிறந்ததே நல்லா சாப்பிட்டு அனுபவிக்கிறதுக்கு தானே, நல்லா சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் உடலை பாதுகாக்க முடியலை, ஆரோக்கியமாக வச்சுக்க முடியலை. அப்போ ஒரு பெண் எந்த அளவுக்கு அந்த உணவை சுருக்கி அந்த நம்மளுடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் உணவை எந்த அளவுக்கு சுருக்கி நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய ஆரோக்கியமே இருக்குது. அப்போ அந்த ஆரோக்கியம் பெண்களுடைய கையில் இருக்கிறது தான் பெண்ணுக்கு அழகே. அந்த உணவை உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கு அழகு அப்படிங்கிறத நம்ம பல விதங்களில் நாம் புரிந்துக்கலாம். அந்தந்த காலத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு அது எல்லாமே சிறந்த கருத்தாக தான் இருக்கும். இப்போ அடுத்த செய்யுள் பார்க்கலாம். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஊர் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க, இவங்க எல்லாம் தான் ஊர். அவங்க கூட நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அடுத்து வேற ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளுடைய குடும்பம் அந்த வேரோடையே சாய்ந்து விடும். அப்படிங்கிறது தான் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். இதற்கு வேறு எதுவும் பொருள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை சிந்தித்து இணைந்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.